பெருந்தலைவர் ஸ்ரீ நாராயணசாமி நாயுடு ஐயா அவர்கள் தோற்றி வைத்த இயக்கம் பல்வேறு போராட்டங்களை நடத்தி உழவர்களுக்காக பல்வேறு சலுகைகளை பெற்றுக் கொடுத்த உழவர் பெருந்தலைவர் ஐயா வழிவந்த தமிழக விவசாயிகள் கட்சி இன்றைய தினத்திலே 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சி விவசாயிகளுக்கு உழவர்களை பாதுகாக்க எந்த ஒரு திட்டத்தையும் செய்யவில்லை. விவசாயிகள் கடன் தள்ளுபடி இல்லை. உற்பத்தி செய்த விளைபொருட்களுக்கு கட்டுப்படியாகும் விலை கிடைக்கவில்லை. அரசே கொள்முதல் செய்ய மக்காச்சோளம், பருத்தி, வெங்காயம் போன்ற விளைபொருட்களை அரசாங்கம் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் உள்ள விலை நிர்ணயம் என்பது மத்திய அரசினுடைய கொள்கை இருந்தாலும் கூட ஒரு பல இடைத்தரகர்கள் விவசாயிகளிடத்திலே போய் பேசி இடை மோசடி, சிண்டிகேட் போட்டு விலை வீழ்ச்சி, இது போன்ற சூழ்நிலைகளை எல்லாம் இருக்கும் பொழுது ஏன் ஒரு முதலமைச்சர் அவர்கள், தமிழ்நாட்டினுடைய ஆளக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் செக்ரட்டேரியட்டிலிருந்து உபயோகிப்பாளர்களை, கோழிப்பண்ணை உபயோகிப்பாளர்கள், கப்பலுக்கு ஏற்றக்கூடிய ஏற்றுமதியாளர்கள் கடைசியில் வாங்கி பயன்படுத்தக்கூடிய அந்த முக்கியப்பட்ட அந்த நிறுவனங்களை, கோழிப்பண்ணை நிறுவனங்கள், கப்பலுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடியவர்கள், அந்த உணவு உற்பத்தி செய்யக்கூடியவர்கள், இவர்களை அழைத்து செக்ரட்டேரியட்டில் வருவாய்த்துறை, விற்பனைத்துறை, வேளாண் துறை இவைகளெல்லாம் இணைச்சி ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவருடைய அலுவலகத்திலே 20-30 ஏக்கர் நிலத்தை பிடிச்சி அந்த அலுவலகம் அருகாமையிலேயே மாவட்ட ஆட்சியர் தலைவருடைய பார்வையிலே விவசாயிகளுடைய விளைபொருட்களை கொண்டு வந்து இறக்கி சுத்தமான எடை, சுத்தமான விலை போன்றவைகளெல்லாம் வெப்சைட் மூலமாக விவசாயிகளிடத்திலே திரையிலே, மைக்கிலே அந்த விளைபொருட்களை இங்கே செக்ரட்டேரியட்டிலிருந்து விலை கேட்டால் நிச்சயமாக நம்ம விவசாயிகள் அனைவரும் மகிழ்ச்சியோடு தரமான விலையை சொல்லுவார்கள். இடைத்தரகர்களை நீக்கும்போது 4 வியாபாரிகள் கைமாறும் பொழுது லாரி வாடகை உட்பட ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே இடைத்தரகர்களால் ஒரு மூட்டைக்கு சுரண்டப்படுகிறது. எனவே இது அரசாங்கமே கொள்முதல் செய்து, மாநில அரசு, தமிழக அரசு கொள்முதல் செய்து விவசாயிகளை பாதுகாக்க தவறிவிட்ட திமுக அரசு. எனவே உழவர்களை பாதுகாத்த ஒரே மாமனிதன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். அவர் ஆட்சியிலே குடிமராமத்து திட்டம், கட்டமைப்புகளை உருவாக்கப்பட்டது. இந்த இடைத்தரகர்கள் இல்லாமல் விவசாயிகளுடைய விளைபொருட்களை அரசாங்கமே கொள்முதல் செய்வதற்கு உரிய ஆலோசனைக்கப்பட்ட நேரத்திலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இன்றைக்கு இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நேரத்தில் நாங்கள் வலியுறுத்துவதெல்லாம் இந்த 5 ஆண்டு காலம் திமுக அரசு தனி பட்ஜெட் வேளாண் துறைக்கு என்றெல்லாம் ஒரு பொய்யான ஒரு விளம்பரமான ஒரு சூழலை மட்டுமே உருவாக்கப்பட்டதாக கருதுகிறோம். எனவே 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் ஐயா அவர்கள் தலைமையிலே நிச்சயமாக தனி மெஜாரிட்டியுடைய அதிமுக வெற்றி பெறும். அதிமுக கூட்டணி வெற்றி பெறும். எடப்பாடியார் தலைமையிலே ஆட்சி பொறுப்பேற்பார் என்பதை தமிழக மக்கள் நன்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆட்சி பொறுப்பேற்று விவசாயிகளுடைய, தமிழக விவசாயிகள் கட்சியினுடைய ஆதரவு 234 தொகுதிகளிலும் ஆதரவளித்து இந்த தேர்தலில் வெற்றிக்கு பாடுபடும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக விவசாயிகள் கட்சிக்கு தமிழகத்தில் எந்த தொகுதி கொடுத்தாலும் நாங்கள் களமிறங்கி அனைத்து இந்திய அதிமுக சார்பாக போட்டியிட தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்து, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக பொதுச் செயலாளர் ஐயா அவர்கள் வெற்றி பெறுவதற்கு, களப்பணியாற்றுவதற்கு தொகுதிக்கு 100க்கும் மேற்பட்ட விவசாயிகளோடு பட்ஜெட்டோடு 234 தொகுதிகளிலும் களமிறங்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு, எடப்பாடியார் தலைமையிலே ஆட்சி பொறுப்பேற்பதற்கு கடுமையாக உழைப்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு தமிழக விவசாயிகள் கட்சி தலைவர் ராமராஜன்.